வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போறோம். பொன்னாங்கண்ணி கீரை தேங்காய் பொரியல். இந்த பொரியல் செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கலாம். அப்புறம் அதில ஒரு 1 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா தாளிச்சுக்கலாம். இது தாளிச்சதுக்கு அப்புறமா நீங்க கட் பண்ணி வச்ச வெங்காயத்த ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணி வச்ச பொன்னாங்கண்ணி கீரைய இதில சேர்த்துக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரையும், வெங்காயத்தையும் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு, ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கணும் லிட்ட வச்சுட்டு. அதுக்கப்புறம் அத ஓப்பன் பண்ணிட்டு, திரும்பி நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் தண்ணி எல்லாம் வத்தினதுக்கப்புறமா, நம்ம துருவிய தேங்காய இப்ப சேர்த்துக்கலாம். துருவிய தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் சிம்ல வச்சுட்டு, ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம தேங்காய் துருவல் எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதிகமா சேர்த்துக்கிறோமோ, அவ்வளோத்துக்கு அவ்வளோ கீரை பொரியல் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, ஒரு நம்ம கீரைய சாப்பிட்றோம், இல்ல ஒரு இலைய சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றதுன்ட்டு கஷ்டப்பட மாட்டாங்க. இதோட டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால, அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தாக்கா, கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே!